வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மகி ஹெர்பல்ஸ்ல நம்ம ஹேரை ஒயிட் ஹேரை பிளாக்கா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆயில் தான் ரெடி பண்ண போறோம். இது வந்து வெப்பாலையில 7 days ஊற வச்ச எண்ணெய். இதோட கலர் பாருங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேரை நம்ம பிளாக்கா சேஞ்ச் பண்ண போறோன்றத பார்க்க போறோம். மெயின் இன்கிரீடியன்ஸ் வந்து இந்த கரும்புலா பழம். இது வந்து இந்த ஆயில்ல ஃபுல்லா இன்ஃபியூஸ் பண்ணிக்க போறேன். கரும்புலா பழத்தோட சாறு தான் கரும்புலா பழத்தை வந்து ஃபுல்லா இன்ஃபியூஸ் பண்ணியாச்சு. இந்த பழத்தோட சாறு தான் வந்துட்டு நம்ம ஹேரை பிளாக்கா மாத்துறதுக்கான ஒரு மெயின் கீ இன்கிரீடியன்ஸ் வந்து இதுதான். அதுக்கப்புறம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்க்க போறோன்றத பார்க்க போறோம். மருதாணி, கரும்புலா இலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்ம பிளாக் முடியா வந்து பிளாக்கா மாற்றும். பிளஸ் நம்ம ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். கருந்துளசி, அவுரி, ஒரிஜினல் அவுரி இலையோட பவுடர் இது. இதுல உள்ள எல்லா இன்கிரீடியன்ஸும் நம்ம ஹேரை வந்து ஒயிட் ஹேரை ஃபுல்லா பிளாக்கா சேஞ்ச் பண்றதுக்கு தான் இதோட எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரதுனால நம்ம ஹேர் வந்து ஃபுல்லா பிளாக்கா மாறுமான்னு கேட்டா இல்லை. இந்த ஆயில் அப்ளை பண்ண நம்ம ஹேர் வந்து ஒயிட் ஹேர் வந்து நம்ம தெரியாம இருக்கும். இந்த ஹேர் ஆயில ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது விசிபிளா சேஞ்சஸ் தெரியும். உங்களோட இளநரை வந்து அதிகமா ஸ்ப்ரெட் பண்றது வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஆயில யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கொடுங்க. வேணுன்றவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல அட்ரஸ் பேஸ் பண்ணிக்கோங்க.